வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ்பர்க் ஆர்டர். இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படின்னா என்ன, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது இருந்தால் இதில் நம்ம ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் April 1, 2020 நிஃப்டியோட குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட்ஸை வந்துட்டு கம்மி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்காக இருக்கலாம் இல்லை இண்டெக்ஸாக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் மேக்ஸிமம் இவ்வளோ குவான்டிட்டிஸ் தான் நம்ம ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட். அந்த லிமிட்க்கு மேலே நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாக்கோ எந்த ஒரு இண்டெக்ஸோ எந்த ஒரு ஆர்டரோ நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடியாது. இதுதான் குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட். இப்போது April 1, 2022 வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு 1200 குவான்டிட்டிஸ், அதாவது 46 ஸ்லாட்ஸ் வரைக்கும் ஒரு ஆர்டரில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ வர எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அது அப்படியே இருக்குது. பட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது April 1, 2022க்கு முன்னாடி 2800 குவான்டிட்டிஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது 56 ஸ்லாட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை இப்போ எவ்வளோவா கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1800, அதாவது 36 ஸ்லாட்ஸாக வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. இது போல் ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, இது எல்லாத்துலேயுமே கம்மி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது போல் நிஃப்டியோட குவான்டிட்டி ஃப்ரீஸ் லிமிட்டை வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லைக் 10 lakh to 12 lakh வந்துட்டு என்கிட்ட இருக்குது. நான் ஒரு பல்க் ஆர்டர் போடலாம் இருக்கேன். லைக் 50 to 60 லாட்ஸ் வரலும் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணலாம், அப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்படி நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸஸான சார்ஜஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டவுட் வரும். அதுக்காக தான் ஜீரோதா வந்துட்டு இந்த ஐஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை, இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐஸ்பர்க் ஆர்டரோட முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் காஸ்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணுறது. இந்த இம்பேக்ட் காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் போடும்போது ப்ளேஸ் ஆகிற ப்ரைஸ்க்கும் ஒரு ஷேர் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்க்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த இம்பேக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், AAA அப்படிங்கிற ஒரு கம்பெனி அதோட ஷேரை வந்துட்டு 100 rupeesக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு 1000 ஷேர்ஸ் வந்துட்டு அதில் வாங்கலாம், ஒரு பல்க் ஷேர்ஸாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அந்த மொத்த ஆர்டர் போடும்போது எனக்கு இந்த ஒரு ஷேரோட காஸ்ட் வந்து 100 rupees. அதோட எவ்வளோ ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100.5 பைசா, 100 rupees 5 பைசா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது இந்த 5 பைசாவை இன்ட்டு 1000 நீங்கள் போட்டிங்கன்னா 500 rupees வந்துட்டு வரும். நான் ஃபஸ்ட்டு கேபிட்டலாக ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே எனக்கு 500 rupees லாஸ் ஆகும். இந்த மாதிரி லாஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறதுக்காக தான் ஜீரோதாவில் இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட்டை கம்மி பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இம்பேக்ட் காஸ்ட் வந்துட்டு 5 பைசா அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பெரிய இதாக தெரியாது. ஆனால் இதே நம்ம பல்க் அமௌண்ட்டில் நம்ம அடுத்த ட்ரேடிங்கில் நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு லிவரேஜ் ஃபீஸஸ், அப்புறம் இந்த புரோக்கர் ஃபீஸஸ், இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியூ இன்வெஸ்டருக்காக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடர் ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ட்ரேடருக்காக இருந்தாலும் சரி, இது ஒரு நல்ல ஆப்ஷனாக அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும், அந்த இம்பேக்ட் காஸ்ட் வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜீரோதாவில் இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஐஸ்பர்க் ஆர்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.